அப்போ இந்த ஆள் மனதுக்கிட்ட நம்ம ஒரு தகவலை அனுப்ப அது நமக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கும். நம்ம தண்ணி குடிக்கிறோமா, அதுக்கு நன்றி. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் என்னென்ன கிடைக்குதோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லும் போது அப்போ நார்மலாக உங்களுக்கு வர இந்த கோல்டு ஃபீவர் எதுவுமே வராது. நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இப்போ இந்த 1000 ரூபாயை நீங்கள் சேஃப்டி பண்ணணும், அந்த 10,000மும் உங்களுக்கு வரணும். இது ரெண்டுக்கும் என்ன வழி? பேசிக்கான விஷயம், இந்த நன்றி உணர்வை நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் சில பேர் எழுதலாமான்னு கேட்பீங்க. தாராளமாக நீங்கள் எழுதலாம். ஸோ வெல்கம் பேக் கைஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய கான்சியஸ்னஸை இந்த சேனல் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ வெல்கம் டே 7. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 6 days மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 6 நாள் போட்ட வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருங்க. இது கிட்டத்தட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் மாதிரி தான். எல்லாமே ஒன்னோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அஃபர்மேஷன்ஸ், நம்மளோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் இதில் மெயினாக கிராட்டிடியூட். நமக்கு இந்த நன்றி உணர்வு எல்லா வீடியோலையும் நம்ம பார்த்துட்டோமே. இந்த நன்றி உணர்வு ஏன் நீ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த நன்றி உணர்வு நமக்கு இருந்தால் தான் ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை நமக்கு வரப்போகிற விஷயமா இருக்கட்டும், ரெண்டுமே மெயின்டைன் ஆகும், ரெண்டுமே நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே சமயம் நீங்கள் 10,000 ரூபா மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த 1000 ரூபாயும் நீங்கள் சேஃப்டி பண்ணணும், அந்த 10,000மும் உங்களுக்கு வரணும். இது ரெண்டுக்கும் என்ன வழி? மேனிஃபெஸ்டேஷன். இதை நான் கவர்ந்தெழுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஈர்ப்பு விதியை யூஸ் பண்ணி ஒரே ஒரு தான் இதுக்கு வழி, நன்றி உணர்வு. அப்போ இந்த நன்றி உணர்வை நீங்கள் சொல்லும்போது, இந்த 1000 ரூபாய்க்கு நீங்கள் நன்றி உணர்வாக இருக்கும்போது இந்த 1000 ரூபாயை நீங்கள் சேஃப்டி பண்ணி வைப்பீங்க. இது செலவாகாது உங்களுக்கு. அப்படியே செலவானாலும் இந்த 1000 ரூபா திரும்ப எப்படி வரணும் அப்படின்ற விஷயம் பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சு அந்த 1000 ரூபாயை உங்களுக்கு திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த 1000 ரூபாயை நம்ம பாதுகாப்பு பண்ணி வைக்கணும், சேஃப்டி பண்ணி வைக்கணும். அதுக்காக நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடாது. அதாவது நம்மளுடைய மனசளவில் அதுக்கு தான் இந்த கிராட்டிடியூட் நம்ம சொல்லணும். அப்போ இதை நம்ம பாதுகாப்பு பண்ணி வச்சாச்சு. ரெண்டாவது, இது என்ன ஆகுனா, இது மல்டிப்ளை ஆகி இது பெருகி இது 10,000 ரூபாய் நமக்கு வர ஆரம்பிக்கும். இது எப்போ அது ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி இருக்குது. மேஜிக்லாம் கிடையாது. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். என்ன பண்ணோன்னா, அப்பாடா என்கிட்ட 1000 ரூபா இருக்குது அப்படின்னு நான் நன்றி சொல்லும் போது என்னுடைய ஆள் மனதுக்கிட்ட நான் என்ன சிக்னல் அனுப்புகிறேன் அப்படின்னா, என்ன தகவல் சொல்கிறேன்னா, நான் நிம்மதியாக இருக்கேன், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன், என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னா என்கிட்ட நிறையா விஷயம் இருக்குன்ற தகவலை என்னுடைய ஆள் மனதுக்கு அனுப்புகிறேன். அப்போ இந்த ஆள் மனதை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உணர்வை பிடிச்சிக்கிட்டு, இவன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான், இவன் நிம்மதியாக இருக்கான், அப்போ இந்த விஷயத்த நம்ம இவனுக்கு அதிகமாக கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ இந்த 1000 ரூபாயை நம்ம என்ன பண்ணுவோம்? பத்திரமா இவனுக்காண்டி வச்சுருந்துட்டு இதை எக்ஸ்ட்ராவாக நம்ம கொடுப்போம். 2000, 3000, 4000, 5000, அதுலேருந்து ஒரு 10,000 வரைக்கும் கூட நம்ம அவனுக்கு கொடுப்போம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஆள் மனது ஒரு முயற்சியில் இறங்க ஆரம்பிக்கும். அப்படி அது முயற்சியில் இறங்கும் போது நம்மளை மீறி நம்ம ஒரு சில செயல்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்து வைப்போம். அதுலேருந்து நமக்கு ஒரு 10,000 கிரியேட் ஆகும். உங்களுக்கு சடனாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா வரும், சடனாக உங்களுக்கு ஒரு ஜாப் இன்டர்வியூ போகிறதுக்கான ஐடியா வரும், சடனாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணலாம், ஒரு கோர்ஸ் லேர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும். இந்த ஐடியா எங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க? யூனிவர்ஸ் கிட்ட இருந்து, இல்லாட்டி நம்மளுடைய ஆள் மனதுக்கிட்ட இருந்து அந்த ஐடியா அப்படின்ற ஒரு விஷயம் வரும். அப்போ இந்த ஆள் மனதுக்கிட்ட நம்ம ஒரு தகவலை அனுப்ப அது நமக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கும். நம்ம நேர்மறையான விஷயங்களை அனுப்ப அது நேர்மறையாக நமக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கும், பாசிட்டிவாக. நம்ம நெகட்டிவாக அனுப்ப இது நெகட்டிவாக எதிர்மறையாக நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். அதோடைய வேலை நமக்கு உதவி செய்கிறது. இது நல்லது கெட்டது, பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்லாம் வித்தியாசப்படுத்தி பார்க்காது. அதோடைய வேலை அதுக்கிட்ட நம்ம என்ன ஒப்படைக்கிறோமோ அதை அப்படியே நமக்கு திரும்ப கொட்ட ஆரம்பிக்கும். அப்போ இந்த நன்றி உணர்வு நம்ம சொல்லும்போது ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தை பத்திரப்படுத்துகிறோம். ரெண்டாவது, புதுசாக இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதில் எந்தெந்த விஷயம்லாம் நடந்திருக்கு, நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்ச விஷயம், நீங்கள் ப்ராக்டிஸ்லாம் பண்ண விஷயம், இப்போயும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி, அதில் என்னென்னலாம் நடந்திருக்கு, என்னென்னலாம் நடக்கலை, நடக்காமல் இருக்கிற விஷயத்த எப்படி நம்ம நடக்கிறது, அதை எப்படி நம்ம அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நன்றி உணர்வு தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லும் போது, டெய்லி நீங்கள் நன்றி சொல்லும் போது அந்த கிடைக்காம இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த அவுட்டர் ரியாலிட்டியில் என்ன நடக்கணுமோ அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். இந்த நன்றி அப்படின்றது காலையில் எழுந்திரிச்சோன்னு ஒரு 10 நிமிஷம் சொல்கிறது இல்லை, நைட்டு தூங்க போகும்போது ஒரு 10 நிமிஷம் சொல்கிறது இல்லை. ஒவ்வொரு டைமும் நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த மொமெண்ட்டுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ இந்த மொமெண்ட் நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஒரு திங்ஸ் நம்ம வாங்கும்போது இந்த பொருளுக்கு நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன், இந்த பணம் இருக்கனால இதை நான் கொடுத்து என்னால் இந்த பொருள் வாங்க முடியுது, அப்போ இந்த பணத்துக்கு தேங்க்யூ, அதுலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய சர்வீஸ்க்கு தேங்க்யூ, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்கு அதுக்கு தேங்க்யூ.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த ஒவ்வொரு செகண்ட் நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு என்னென்னலாம் நடக்குது, ஒரு சாப்பாடு நமக்கு கிடைக்குதா, நம்ம சாப்பிட்றோமா அதுக்கு நன்றி, தண்ணி குடிக்கிறோமா அதுக்கு நன்றி, அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் என்னென்ன கிடைக்குதோ அதுக்கு நம்ம நன்றி சொல்லும் போது அதை நம்ம பாதுகாப்பு படுத்தி வச்சுக்கிறோம். அது எப்பயுமே நமக்கு கிடைக்கணுன்ற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி நம்மளோட ஆழ்மனதுக்கு சிக்னல் அனுப்புகிறோம். அண்ட் அது போக இது இன்னும் அதிகமாகிறதுக்கு என்ன நடக்கணுமோ அதுவும் நடக்க ஆரம்பிக்கும். நமக்கு தேவை போக வேணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம ஆசைப்படுற விஷயம், அதுவும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை நன்றி சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த நன்றி சொல்லும் போது இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம நிகழ்காலத்துக்கு வந்துடுவோம். கடந்த காலத்துலையும் இருக்க மாட்டோம், எதிர்காலத்துலையும் இருக்க மாட்டோம். அப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ப்ரெசென்ட்டில் இருக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, இந்த நிகழ்காலத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வரவே மாட்டேங்குது, நான் வந்து மறந்து போயிடுறேன், ஒரு 2 நாள் தான் நல்லா இருக்க முடியுது, ஒரு 2 மணி நேரம் தான் நல்லா இருக்க முடியுது, ஒரு 2 நிமிஷம் தான் நல்லா இருக்க முடியுது. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயம், அப்பாட அந்த ட்ரெஸ்ஸுக்கு நன்றி, நீங்கள் ட்ரெஸ் போடும்போது இந்த ட்ரெஸ்க்கு நன்றி. அப்போ நீங்கள் கடந்த காலத்துலையும் இல்லை, எதிர்காலத்துலையும் இல்லை, நிகழ்காலத்தில் இருக்கீங்க. ஒரு பணம் செலவு பண்ணும்போது இந்த பணம் என்கிட்ட இருக்குது அதுக்கு நன்றி, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சர்வீஸ்க்கு நன்றி. அப்போ நீங்கள் கடந்த காலத்துலையும் இல்லை, எதிர்காலத்துலையும் இல்லை, நிகழ்காலத்துக்கு வரீங்க. இந்த மாதிரி எப்போல்லாம் உங்களோட வாழ்க்கையில் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ, தேங்க்யூ சொல்கிறீங்களோ, அப்போ நீங்கள் அந்த விஷயத்துக்கு தேங்க்யூ சொல்லும்போது ப்ரெசண்ட்டுக்கு வரீங்க. யோசிக்கலை, ப்ரெசண்ட். அப்போ ப்ரெசன்ட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த கான்சியஸ்னஸ் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். நம்மளோட ஆழ்மனதை ரீப்ரோக்ராம் பண்ணணும்னாலும் நம்ம கான்சியஸ்னஸ்க்கு நம்ம வரணும். நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு எனர்ஜி சேவ் பண்ணணும்னாலும் நம்ம இந்த கான்சியஸ்னஸ்க்கு வரணும். அப்போ எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த விழிப்புணர்வு, நம்ம இந்த ப்ரெசென்ட்டில் இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ யாராலையும் இந்த ப்ரெசென்ட்டில் இருக்க முடியலையோ, நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்னா, பேசிக்கான விஷயம் இந்த நன்றி உணர்வை நீங்கள் பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் சில பேர் எழுதலாமான்னு கேட்பீங்க, தாராளமாக நீங்கள் எழுதலாம். ஸோ நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சொல்கிறது நல்லது, காலையில் எழுந்திரிச்சோன்னு அதை சொல்கிறது நல்லது, பகலில் நீங்கள் எப்போனாலும் அதை நீங்கள் எழுதலாம். ஸோ டே டைமில் நீங்கள் எப்போனாலும் எழுதலாம். அது போக ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதும், ஒவ்வொரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போதும் அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களோட லெக்குக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட கையை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணி சாப்பிட்றீங்கன்னா உங்களோட ஹேண்டுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். அந்த மாதிரி உங்களோட ஹார்ட்டுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். அது பீட் பண்ணி துடிச்சிக்கிட்டு இருக்கனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். நம்மளோட லங்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லுங்கள். அப்போது என்ன ஆகுனா, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆக ஆரம்பிக்கும். அப்போ நார்மலாக உங்களுக்கு வர இந்த கோல்டு, ஃபீவர் எதுவுமே வராது. நல்லா ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. நேற்றை விட இன்றைக்கி ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த கிராட்டிடியூட் தான் சூப்பர் சார்ஜ். நம்மக்கிட்ட இருக்க விஷயமா இருக்கட்டும், நமக்கு வேணுன்ற விஷயமா இருக்கட்டும், நமக்கு தேவைன்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு வரத்துக்கான ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலம் என்ன அப்படின்னா இந்த நன்றி உணர்வு. ஸோ இதை எல்லாருமே டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இது மூலமாக உங்களால் ப்ரெசென்ட்லேயும் வர முடியும். அண்ட் 21st, 22nd, 23rd நம்ம ஒரு லைவ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். எல்லாருமே மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட தாட்ஸை அதுவாக எப்படி நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது, இதை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, ஏன்னா நம்ம தாட்ஸ் தான் நம்ம ரியாலிட்டியை கிரியேட் பண்ணுது. அப்போ நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான தாட்ஸை நம்ம திங்க் பண்ணோம்னா நம்மளோட லைஃப் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கிரியேட் ஆகும். அது போக 28, 29, 30 குவாண்டம் ஃபீல்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஆல்ரெடி ஒரு லைவ் கிளாஸ் பார்த்தோம். அதோடைய பார்ட் 2 இன்னும் டீப்பாக அந்த குவாண்டம் ஃபீல்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நமக்கு வேணுன்ற வாழ்க்கையை நம்ம உருவாக்குறது எப்படி. நிறைய சயின்டிஸ்ட் வந்து இப்போ ரிசர்ச் பண்ணி எவிடன்ஸாக ஷோ பண்ணுறாங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மைதான். அதில் ஒரு சில பாயிண்ட்ஸால் நம்ம பார்த்து ஃபாஸ்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். 2 லைவ் நடக்கும் போது என்னுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி 2 லைவ்லையுமே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வர 100 மெம்பர்ஸ் தான். ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம வேறு ஏதாவது டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். சப்கான்ஷியஸ் மைண்ட், இந்த ஆள் மனதை நம்ம ரீப்ரோக்ராம் பண்ணாதான், மாற்றினாதான் நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகும். ஓகே, இந்த ஆள் மனதை நான் எப்படி மாற்றுறது? யார் ஒரு ஆள் இந்த அஃபர்மேஷன், கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், இந்த மாதிரியான லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆள் மனது, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராம் ஆயிரும். ஒன்ஸ் அது ரீப்ரோக்ராம் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் சடனாக ஹேப்பன் ஆகுறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். இதை எப்படி நான் பண்ணுறது எனக்கு தெரியலையே. இதனால தான் நாங்கள் டெலகிராமில் 2025 1 இயர் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். அதுவும் வெறும் 99 ருபீஸ்க்கு. இது 99க்கு 1 இயர் ஃபுல்லாவா? கம்ப்ளீட்டாக 99 ருபீஸ்க்கு ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கைடன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். கிராட்டிடியூட், மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் அஃபர்மேஷன் எப்படி பண்ணும், கைடட் வீடியோ அண்ட் ப்ரொசீஜர் வீடியோ ரெண்டையுமே நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி டெய்லி வந்து கைட் பண்ணுவோம். ஜஸ்ட் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் 2025. இதில் ஒவ்வொரு லெவல் இருக்குது. ஸோ குரூப் 1 வந்து ஃப்ரீ, அடுத்த லெவல் வந்து 99 ருபீஸ். அதுக்கு அடுத்த லெவல் கோர்சஸ், லெவல் 3 வந்து கோர்ஸ். அந்த கோர்சஸ் எப்படி பார்க்கணும், அந்த கோர்சஸ்லேயே நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட அதில் ஒரு 100 வீடியோஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். எந்த வீடியோவை எப்போ பார்க்கணும், அதை எப்படி டே டைம் கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், நம்ம சுச்சுவேஷன்ஸோட எப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும், அதை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லுவோம். இன்றைக்கி இந்த வீடியோ பாருங்கள், அதை இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க.
திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், அதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு வாய்ஸ் கைடடோட வந்துடும். உங்களுக்கு நிறைய விஷயம், அது போக நிறைய கைடன்ஸ் உங்களுக்கு வரும். அண்ட் லெவல் 4, இந்த லெவல் 4 அப்படின்னா லெவல் 3 வந்து 999. ஸோ என்னோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் லெவல் 4 பர்சனலாக நீங்கள் என்கிட்ட பேசிக்கலாம். எப்போனாலும் நீங்கள் எனக்கு கால் பண்ணி உங்களோட கைடன்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் இப்போ பாருங்கள் ஷேர் பண்ணிடுறேன். உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலாக உங்ககிட்ட கால் பேசி உங்கள் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணுவேன். இதுவும் கம்ப்ளீட்டாக 1 இயருக்கு. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணி 2025 உங்களோட கம்ப்ளீட்டாக உங்கள் மொத்த லைஃப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.